வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ்வின் கம்பெனியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய STK4211 மாடியூல் டைப்பில் இருக்க ஹைஃபை ஆடியோ கிளாரிட்டி பிரிட்ஜ்டு மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டினுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், கூடவே அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்லாம் எந்த இடத்துல கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் 4211 மாடலில் வந்திருந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டினுடைய பாக்ஸ் பேக்கிங். ஸோ இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள ஆம்ப்ளிஃபையர் போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த STK4211 மாடல் டைப்பில் வந்திருக்கக்கூடிய ஹைஃபை குவாலிட்டி பிரிட்ஜ்டு மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டினுடைய ஃப்ரண்ட் வியூ. இதுதான் போர்டினுடைய பாட்டம் வியூ, பேக் சைட் வியூ. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த அந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரில் இருக்க மாதிரியே தான் எல்லா மெட்டீரியல் இருக்கும். ஒரே வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிரைவர் போர்டு. ஏன்னா அந்த 4211 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டை நீங்கள் பிரிட்ஜ்டு மோனோவோ மாற்றிக்கலாம், திருப்பி மோனோவோ ஸ்டீரியோவோ மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மோனோ போர்டை நீங்கள் ஸ்டீரியோவோ மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இதனுடைய டிரைவர் போர்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி காம்பனண்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட் குவாலிட்டியான காம்பனண்ட்ஸ் தான். ஹெவியான 10 லீஃப் ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்க. ஸ்க்ரூஸ் எல்லாமே SS ஸ்க்ரூஸு. மெயினாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ ஏன் SS அப்படின்னா, நார்மலாக ஒரு சில ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்க்ரூ கட் ஆகிட்டு லாக் ஆகிக்கும். ஸோ அப்போ திருப்பி நம்ம ட்ரில் பண்ணி அந்த ஸ்க்ரூவை எடுத்து அது நிறைய ரீஒர்க் ஆகிடும். ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா SS ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஹீட்டு தாங்கும், லூஸ் ஆகாது, ஸ்க்ரூ கட் ஆகாது, துருப்பிடிக்காது, லைஃப் வரும். ஸோ அதனால தான் எல்லா விஷயத்துலேயும் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்டை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு பிரிட்ஜ்டு மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது பப்ளிக் அட்ரஸ் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோன்னா ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையருக்காக இந்த போர்டை பயன்படுத்தலாம். அல்லது 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோன்னா அதில் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கான அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டை இந்த பிரிட்ஜ்டு மோனோ ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டை நீங்கள் பயன்படுத்தும் போது மினிமம் 10 இன்ச்லேருந்து மேக்ஸிமம் 12 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்வூஃபர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிராண்டட் சப்வூஃபரான சோனி, JBL, அப்புறம் இன்ஃபினிட்டி, கென்வுட், JVC, பயனீர், இந்த மாதிரி எந்த ஒரு 12 இன்ச் பிராண்டட் சப்வூஃபரையும் தாராளமாக இந்த போர்டு ட்ரைவ் பண்ணும். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபை ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கிளியரான பேஸ் கிடைக்கும். அல்லது பப்ளிக் அட்ரஸ் மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணாலும் நல்ல கிளியரான ஆடியோ ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டினுடைய டெமோ டெஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். அதில் என்ன கிறிஸ்டல் கிளாரிட்டி அவுட்புட் இருந்ததோ அதே அவுட்புட்டு இந்த பிரிட்ஜ்டு மோனோ போர்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு இப்போ அவைலபிளாக ரெடி ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொரியர் மூலியமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ நம்ம டெலிவரி பண்ணி வைப்போம். இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாம். ஸோ ப்ரீபெய்டு பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வழியாவோ அல்லது கூகுள் பே வழியாவோ பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட தெளிவாக நமக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக பெர்ஃபெக்டாக உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும் மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த போர்டை பற்றி இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயிலெலாம் பார்க்கலாம். ஸோ பாட்டம் போர்டில் தான் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சப்ளை DCயில் தான் வேலை செய்யும். ஸோ டைரெக்டாக AC கொடுக்க முடியாது. நீங்கள் டியூவல் சப்ளை DCயை தான் இந்த போர்டு கொடுக்கணும். அதனால் இந்த போர்டுக்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/0/24லேருந்து மேக்ஸிமம் 28/0/28 வோல்ட் இருக்கக்கூடிய 5 ஆம்ப்ஸ் to 7 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள். சப்வூஃபருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அல்லது ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த போர்டு சப்வூஃபர் செக்ஷனுக்காக பயன்படுத்திங்கன்னா சேம் 24/0/24 வோல்ட்லேருந்து 28/0/28 வோல்ட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வித் ஒரு 10 ஆம்ப்ஸ் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ரெக்டிஃபையர், அதுக்கடுத்து ஃபில்டர் போட்டு டியூவல் சப்ளை DCயை தான் இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பவர் சப்ளை இன்புட் இந்த போர்டில் எந்த இடத்துல கொடுக்குறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ டியூவல் சப்ளை DCயில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சப்ளை இன்புட் இந்த பாயிண்ட்லேயும் பக்கத்துலேயே கிரவுண்டு, பாசிட்டிவ் சப்ளை இன்புட் இந்த இடத்துலையும் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பவர் சப்ளை இன்புட் இந்த இடத்துல கொடுத்துட்றீங்க. அதற்கடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1K ரெசிஸ்டர் இருக்கும். இந்த இடத்துல ஆடியோ சிக்னல் இன்புட்டும் பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது. இங்கே ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்குறீங்க. அதே போல் ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு
ஸோ போர்டினுடைய இந்த செக்ஷனில் நீங்கள் இன்புட் கொடுக்குறதுனால இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கர் டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது, இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது. அதாவது இந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டரில் தான் நீங்கள் ஸ்பீக்கர் அவுட்புட்டை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த டெர்மினல் வந்து ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் அவுட்புட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கருக்கான நெகட்டிவ் டெர்மினல் அவுட்புட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிரவுண்டு தேவைப்படாது. ஸோ அதனால் ஏன்னா இது பிரிட்ஜ்னு போனோம், எந்த சிக்னல் அதாவது எந்த சேனலை வந்து நீங்கள் இன்புட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேனலுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல் பாசிட்டிவ், எந்த சேனலை இன்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரிட்ஜ் மோனோ ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டை எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க, ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த போர்டுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ சப்வூஃபரை மட்டும் வச்சு ஒரு சவுண்ட் டெஸ்ட் காட்ட முடியாது, ஏன்னா ஃபோனில் அது வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகாது. அதனால தான் நான் ஆடியோ டெமோ டெஸ்ட் நான் கொடுக்கல. ஆனால் இதனுடைய கிளாரிட்டி எப்படி நம்மளுடைய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் ஆடியோ கிளாரிட்டி டெஸ்ட் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி போன ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வீடியோவில் நான் சொன்னது போல் இதனுடைய டிஸ்டார்ஷன் லெவல் ரொம்ப கம்மி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டினுடைய ஹீட்டிங்கும் கம்மியாக தான் இருக்கும், லோ ஹீட் இஷ்யூ தான் இருக்கும். ஸோ அதனால் நார்மல் கூலிங் கொடுத்தீங்கனாலே போதும், பர்ஃபெக்டான ஒரு லைஃப் அண்டு ரிசல்ட் கிடைக்கும் இந்த போர்டுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த போர்டு தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.